இந்த வீடியோவில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு என்னோடய ஸ்டைல் கொத்து சப்பாத்தி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, சப்பாத்தியை வந்துட்டு செஞ்சு அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நைஃப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் வேணும்னா ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி. இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கலைன்னா அது கூட கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம்.